பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். சன் டிவி ஜெயன்மான் சீரியல்ல இந்த வாரம் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? வாங்க நேரடி வீடியோக்குள்ள போகலாம். அனுமன் பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ள சந்திர நீரை கொண்டு அந்த முனிவர் கிட்ட கொடுக்குறாரு. அந்த முனிவரும் சந்திர நீரை ராமபுரானோட சில மீது அபிஷேகம் பண்றாரு. அபிஷேகம் பண்றப்போ ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடக்குது. அது என்னன்னா, அந்த சிலை கருப்பு நிறத்துக்கு மாறுது. இத பார்த்த அந்த முனிவர் ரொம்பவே கோபப்பட்டு அனுமன் கிட்ட கேட்கிறாரு, என்ன நீரை நீ கொண்டு வந்த? நீ என்னுடைய ராமபிரானுடைய சிலையை அசுத்தம் பண்ணிட்ட. இந்த தவறுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீதான் அப்படின்னு ரொம்பவே கோபப்படுறாரு. ராமபிரானுடைய சிலை அசுத்தம் அடைஞ்சதுக்கு காரணம் முழுக்க முழுக்க காரணம் உன்னுடைய மகன் தான் அப்படின்னு அஞ்சனை கிட்ட அந்த முனிவர் சொல்றாரு. நான் தான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னனே, அனுமன் சின்னஞ்சிறு பாலகன் என்னுடைய இவன் சரிப்பட்டு வரமாட்டான். இருந்தாலும் நீங்க தான் வற்புறுத்தி அனுப்புனீங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு பாருங்க, என்னுடைய இத்தனை கால சேவைய அனுமன் நாசம் செஞ்சுட்டான் அப்படின்னு ரொம்பவே கோபப்படுறாரு. கோபப்பட்டது மட்டும் இல்லாம அனுமனுக்கு தண்டனை வழங்கவும் முடிவெடுத்துறாரு. இதை கேட்ட அஞ்சனையும் கேசரியும் அனுமன் தெரியாம இந்த தவறை செஞ்சிருக்கலாம், அனுமனை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேக்குறாங்க. இருந்தாலும் அந்த முனிவருடைய கோபம் தணிஞ்சா மாதிரி இல்ல. என்ன அனுமான், உன்னால எதை வேணும்னாலும் செய்ய முடியும் என்ற கர்வமா ராமபிரான் நேரடியா உன்னுடைய பிரசாதத்தை ஏத்துட்டாருன்ற திமிரா அப்படின்ற மாதிரி முனிவரும் அனுமன் கிட்ட அவருடைய கோபத்தை காட்டுறாரு. அனுமனும் என்ன ஆச்சுன்னு தெரியாம அனுமனும் நான் எந்தவித தவறும் செய்யல முனிவரே. குறிப்பிட்ட நேரத்துல இந்த பிரம்ம முகூர்த்தத்துல சந்திர நீரை கொண்டு வந்தது மட்டும்தான் எனக்கு தெரியும். இடையில என்ன தவறு நடந்ததுன்னு தெரியல அப்படின்னு அனுமனும் சொல்றான். இருந்தாலும் அந்த முனிவர் கேட்கிற மாதிரி இல்ல. இப்போ நடந்த தவறுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு நீதான் ஏத்துக்கணும். ராமபிரானுடைய சிலைய தூய்மைப்படுத்தணும், அந்த காரியத்தை நீதான் செய்யணும் அப்படின்னு முனிவர் கட்டளையிடுறாரு. முனிவருடைய கட்டளையை அனுமனும் ஏத்துக்கிறாரு. அனுமனும் ஒரு யோசனை சொல்றாரு. அது என்னன்னா, கங்கை நதி நீரை ராமபிரானுடைய சிலையில அபிஷேகம் பண்ணோம்னா ராமபிரானுடைய சிலை புனிதம் அடைஞ்சிடும் அப்படின்னு அனுமன் சொல்றாரு. இதை கேட்ட முனிவருக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது. என்ன அனுமன், உன்னால எந்த விஷயத்தையும் செய்ய முடியுன்ற ஒரு கர்வமா உனக்கு அப்படின்னு கோவப்படுறாரு. கோவப்பட்டது மட்டும் இல்லாம கங்கை நீரை கொண்டு வரக்கூடாது, அந்த கங்கா தேவியே இங்க நேரடியா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. அதோடு அப்படி நீ கொண்டு வரல அப்படின்னா நான் உயிரை விட்டுருவேன். நீ கொண்டு வர வரைக்கும் அன்ன ஆகாரம் எதுவும் எடுத்துக்க மாட்டேன். கொண்டு வர வரைக்கும் நான் தியானத்துல இருப்பேன். என்னால கொண்டு வர முடியல அப்படின்னா என்னோட உயிரை விட்டுடுவேன். அந்த பாவத்தையும் நீதான் சுமக்கணும் அப்படின்னு உறுதி ஏத்துக்கிறாரு. அவரு உறுதி ஏற்றது மட்டும் இல்லாம அவருடைய சீடர்களும் உறுதி ஏத்துக்கிறாங்க. இந்த சம்பவங்களை பார்த்த அஞ்சனையும் கேசரியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அஞ்சனையும் முனிவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. இருந்தாலும் முனிவர் அந்த கோரிக்கையால சமாதானம் அடைகிறார். அனுமனும் முனிவருடைய கோரிக்கையை ஏற்று, உங்களுடைய ஆசிகள், தாய் தந்தையோட ஆசிகள் பரிபூர்ணமா எனக்கு இருக்கிறதுனால என்னால இந்த காரியத்தை செய்ய முடியும். நான் கங்கை அன்னையை நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு அரண்மனையை விட்டு அனுமனும் போயிடுறாரு. முனிவரும் ராமபிரான் மேல ஆணையிட்டு விரதத்தை மேற்கொள்றாரு. இன்னொரு புறம், யாராலையும் செய்ய முடியாத இந்த காரியத்தை அனுமனால செய்ய முடியுமா அப்படின்னு அனுமனுடைய தாயும் கேசரியும் சிவபெருமான நோக்கி பூஜையை ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு புறம், கங்கை தாயை எப்படி கொண்டு வர்றது என்ற யோசனையில அனுமன் வேகமா ஆகாய மார்க்கத்துல பறந்து போயிட்டு இருக்காரு. அப்போ அவருடைய மனதுல ஒரு எண்ணம் தோன்றுது. ஏற்கனவே ஒரு கந்தர்வன் ஒரு யோசனை சொல்லியிருந்தாரு. இக்கட்டான சூழ்நிலை உனக்கு ஏற்பட போகுது அனுமா, உன்னுடைய பிரச்சனைக்கு அகத்திய முனிவர் தான் உதவி செய்ய முடியும்னு சொல்றாரு. அந்த யோசனையின் பிரகாரம் அனுமனும் அகத்திய முனிவரை பார்க்க போறாங்க. இன்னொரு புறம், இந்த கதைகளை சொல்லிட்டு இருக்க கிருஷ்ணதேவர், கதைகளை சொல்லிட்டு இருக்க கிருஷ்ண பரமாத்மா அகத்தியர் உதவி செஞ்சாரா அப்படின்னு அந்த கதையை கேட்டுட்டு இந்த தேவியர்கள் கேட்கிறாங்க. அதுக்கு கிருஷ்ண பரமாத்மா பதில் சொல்றாரு. அகத்தியர் சாதாரண மனிதனா பிறந்து தெய்வ நிலையை அடைஞ்ச ஒரு பிறவி அப்படின்னு சொல்றாரு. அதோடு
அகத்தியரால முடியாத காரியம் எதுவுமே இல்லை. முன்னொரு காலத்துல அகத்திய முனிவருடைய சீடரான இந்திய மலையோட அகங்காரத்தை அடக்குனவரும் அவருதான். அடுத்து தேவர்களுடைய கோரிக்கையை ஏற்று கடலுக்கு அடியில இருந்த அசுரர்களை வெளிக்கொண்டு வர கடல் நீரை முழுவதும் குடித்த அகத்தியரும், அந்த கடல் நீரை பிரம்மதேவனுடைய கோரிக்கையை ஏற்று வெளியிட்டவரும் அகத்தியர். இவ்வளவு சக்திகள் வாய்ந்த அகத்தியரால அனுமனுக்கு நிச்சயம் உதவி செய்ய முடியும். அனுமன் கேட்டு உதவி செய்ய யாராலையும் மறுப்பு தெரிவிக்க முடியாது அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. அனுமனும் அகத்திய முனிவர் கிட்ட நடந்த விஷயங்களை சொல்லி கோரிக்கை வைக்கிறாரு. அதுக்கு அகத்திய முனிவர் ஒரு வாக்கு கேட்கிறாரு. அது என்னன்னா, எதிர்காலத்துல ராமபிரானுடைய அம்பின் திசையை நீ மாத்தணும், இந்த வாக்க எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அகத்திய முனிவர் கேட்கிறாரு. அந்த வாக்கை கேட்ட அனுமன் ஒரு நிமிடம் அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன அகத்திய முனிவரே, என்னுடைய ராமபிரானுடைய தெய்வத்தினுடைய அம்பின் திசையை என்னால மாற்ற முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. சிறிது நேரத்துக்கு அப்புறம் முக்காலமும் உணர்ந்த அகத்திய முனிவர் தர்மத்தை மீறி எந்த ஒரு விஷயத்தையும் கேட்க மாட்டீங்க அப்படின்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கு நான் வாக்களிக்கிறேன் அப்படின்னு அனுமனும் அகத்திய முனிவருக்கு அந்த வாக்கை அளிக்கிறாரு. அதுக்கு பிறகு அகத்திய முனிவரும் கங்கை தாயை சுமேருவுக்கு கூட்டி செல்றதுக்காக கங்கை தாயை வர வைக்கிறாரு. கங்கை தாயும் அகத்திய முனிவருடைய வேண்டுதலுக்கு இணங்க அங்க காட்சி அளிக்கிறாங்க. காட்சி அளித்தது மட்டுமல்லாம அனுமனுடைய கோரிக்கையும் நிறைவேற்றுறாங்க. அனுமனுடைய கோரிக்கையை நிறைவேற்றதுக்கு முன்னாடி கங்கை அன்னை ஒரு வாக்கு கேட்கிறாங்க. அது என்னன்னா, என்னுடைய வேகத்தினால எந்த ஒரு உயிரினத்துக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது, அது உன்னுடைய பொறுப்பு தான். அப்படி பாதிப்பு ஏற்பட்டா நான் உடனே திரும்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. கங்கை தாயோட கோரிக்கையை அனுமனும் ஏத்துட்டு வாக்களிக்கிறாரு. அகத்திய முனிவருடைய ஆசையை பெற்று அந்த இடத்துல இருந்து கங்கை அன்னையை கூட்டிட்டு போறாங்க. கங்கை அன்னையும் பெருக்கெடுத்து போறாங்க. வழியில இருக்கிற பல தடைகளையும் அனுமன் நீக்கிறாரு. ஒரு இடத்துல கூட்டமா யானைகள் கூட்டம் இருக்கு. அந்த யானைகள் கூட்டத்தை அனுமன் விஸ்வரூபம் எடுத்து யானைகள கூட்டத்தை வேறொரு இடத்துக்கு மாத்தி வச்சிடுறாரு. கங்கை அன்னை எந்தவித தடையும் இல்லாம வேகமா போயிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் தாய் அஞ்சனை கேசரி சிவபெருமான நோக்கி பூஜை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல மும்மூர்த்திகளும் தேவிகளும் அஞ்சனை கேசரி முன்பு தோன்றுறாங்க. இந்த காட்சிகளை பார்த்த அஞ்சனையும் கேசரியும் என்ன தவம் செஞ்சோமோ அப்படின்னு பூரிப்படைகிறாங்க. அதோடு மும்மூர்த்திகளும் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த அனுமனுடைய தாய் தந்தை கிட்ட சொல்றாங்க. அது என்னன்னா, அனுமனை பிரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு, நீங்க அனுமனை விட்டு பிரிய வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட அனுமனுடைய தாயும் தந்தையும் அதிர்ச்சி அடைகிறாங்க. எம்பெருமானி, ஏன் இப்படி ஒரு சோதனை எங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு மும்மூர்த்திகளும் விளக்கம் கொடுக்குறாங்க. அனுமன் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளமா இருக்கு. இதுவரை அனுமன் செஞ்ச காரியங்கள் எல்லாமே அனுமன் கடந்து வந்த பாதை மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் என்னதான் மும்மூர்த்திகள் சொன்னாலும் அஞ்சனையோட தாய் பாசம் அனுமனை பிரிய மனம் தரல. அஞ்சனையும் கேசரியும் எவ்வளவோ மும்மூர்த்திகள் கிட்ட கோரிக்கை வச்சாலும் அனுமன் ராமகாவியத்துல ஒரு முக்கிய பங்கு வகிக்கணும், அனுமன் இல்லாம ராமகாவியம் பூர்த்தி அடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அஞ்சனையும் கேசரியும் அனுமன் கங்கை தாயை கூட்டிட்டு வர போயிருக்கான், அனுமன் வராம நாங்க எப்படி அனுமனை ஆபத்துல விட்டுட்டு போறது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சிவபெருமான் அனுமனை காக்க நான் இருக்கேன், நீங்க சிவலோக பதவி அடைய ஆயத்தம் ஆயிட்டீங்க, அரண்மனை வாழ்க்கையை துறந்து சொர்க்கலோகத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிங்க அப்படின்னு எம்பெருமான் சொல்றாரு. எப்படி இருந்தாலும் நீங்க இந்த கட்டளையை நிறைவேற்றிதான் ஆகணும், உலக நன்மைக்காக அனுமன் உங்களை விட்டு பிரியதான் நேரணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு புறம் கங்கை தாயை எந்தவித பிரச்சனையும் இல்லாம சுமேருக்கு வேகமா கூட்டிட்டு வராரு. அஞ்சனையும் கேசரியும் அனுமனை விட்டு பிரிய மனம் இல்லாம மும்மூர்த்திகள் கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. இருந்தாலும் பிரம்மதேவனும்
திருமாலும் சிவபெருமானும் வந்து அனுமனுடைய சேவையை வந்து விலக்கி சொல்றாங்க. அதே போல அனுமனுக்கும் வந்து மிகப்பெரிய ஆபத்தும் வந்து வரப்போகுது. அந்த ஆபத்துக்கள் எல்லாம் வந்து நீங்க கேள்விப்பட்டீங்க அப்படின்னா நிச்சயம் வந்து அனுமனை வந்து நீங்க வந்து பிரிய மாட்டீங்க அப்படின்னு பிரம்மதேவன் வந்து சொல்றாரு. அது என்ன ஆபத்து பிரம்மதேவா அப்படின்னு வந்து அனுமனுடைய தாய் வந்து கேட்கிறாங்க. அதுக்கு பிரம்மதேவன் வந்து அனுமனுக்கு வந்து ஒரு சாபம் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. அந்த விஷயத்தை கேட்ட அஞ்சனை வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இதுதாங்க இந்த வாரம் நடந்தது. இனி அடுத்த வாரம் என்ன நடக்கும் என்பதை நம்ம அடுத்த வாரம் தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.